ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து நீங்கள் இல்லீகலாக ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களை நான் அரெஸ்ட்டே பண்ண மாட்டேன், வேணா நீங்கள் கஞ்சா செடியே வீட்டில் வளர்த்துக்கோங்க, உங்களை நான் அரெஸ்ட்டே பண்ண மாட்டேன்னு சொல்லுமா? ஆனால் சொன்னாங்க, வேறு எங்கேயும் கிடையாது. கனடாவில் பிரிட்டிஷ் கொலம்பியா ப்ராவின்ஸில் தான் அந்த மாதிரி சொன்னாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2023ல் இந்த மாதிரி ஒரு பைலட் ப்ரோக்ராமே கொண்டு வந்தாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே 2.5 கிராம்ஸ் வரைக்கும் இல்லீகல் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து அரெஸ்ட்டோ எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு சட்டமும், ஒருவேளை உங்களுக்கு தேவையான சப்ஸ்டன்ஸை நீங்களே வீட்டில் வளர்த்துக்கணும் அப்படின்னா நீங்களே கஞ்சா செடியை வீட்டிலே வளர்த்துக்கலாம். ஒரு 3 செடியிலேருந்து ஒரு 4 செடி வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவலுக்கு நீங்கள் வளர்த்துக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அது பப்ளிக் ஏரியாலேருந்து வெட்டி பார்த்தா தெரியக்கூடாது, அவ்வளோதான். ஆனால் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு வியடான சட்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்க? எப்படி ஒரு கவர்மெண்ட் வந்து மக்களை வந்து நீங்கள் ட்ரக்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அவங்க சொன்ன ரீசன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இல்லீகலாக சப்ஸ்டன்ஸ் எடுத்தவங்க நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணுறோம். அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையே ரொம்பவே மோசமாக போயிடுது. பிகாஸ் இங்கே ஒரு தடவை போலீஸில் வந்து அந்த மாதிரி நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது எல்லாமே நம்ம ரெக்கார்டில் போய் நிற்கும். ஸோ நம்ம அதுலேருந்து வெளியில் வரவே முடியாது இல்லையா? ஸோ அவங்க லைஃப்லாம் ரொம்பவே பாதிக்கப்படுது. ஸோ அதனால் நாங்களே வந்து நீங்கள் அதிகமாக மட்டும் எடுக்காதீங்க, கொஞ்சமாக எடுத்துகிட்டு வளமாக வாழுங்கன்னு சொல்லிட்டு இந்த 2.5 கிராம்ஸுங்கிற ஒரு லிமிட்டை வச்சு இந்த மாதிரி ஒரு பைலட் ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 2026 ஜான்வரியில் அப்பா நாங்கள் என்னமோ பைலட் ப்ரோக்ராம் கொண்டு வந்தோம், ஆனால் நாங்கள் நினச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்று. நாங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் கொஞ்சமாகவும் சாப்பிடல, ப்ராப்பராகவும் இருக்கல, என்றைக்கும் உங்கள் லைஃப் வீணாக போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த பைலட் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணுறோம். இனிமேல் அதாவது ஜான்வரி 31 நீங்கள் வந்து இல்லீகல் ட்ரக்ஸ் எடுத்தாலும் சரி வளர்த்தாலும் சரி உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைலட் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் எல்லாம் ஜாலியாக ட்ரக்ஸ் சாப்பிட்டுட்டு கஞ்சா செடி வளர்த்துட்டு ஜாலியாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, ஒரு கவர்மெண்ட்டே இப்படி பண்ணுவாங்களான்னு ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? அவங்க என்னமோ நல்லது பண்ணணும்னு நினச்சி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அது நடக்கலை. எனக்கு கனடா பற்றி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.